அப்புறம் பெண்ணித விடுதலை போராடி பெற்ற பெண்களை படிக்க வைத்தோம். அது என் தம்பியை படிச்சுட்டு பேசிட்டான், படிக்க வச்சான். இந்த பெரியார் வந்து நம்ம எல்லாம் படிச்சிருக்கேன். பேரறிஞர் அண்ணாவை யார் படிக்க வச்சது? பெரியார் தானா? நாவலர் நெடுஞ்செழியன் ஐயாவை, இனமாட பேராசிரியராய அன்பழகன் ஐயாவை, டாக்டர் சுப்பராயன், எங்க தாத்தா தெய்வத்திரமன் முத்துராமலிங்க தேவர, செக்கெழுத்த செம்மல் எம்பாட்டன் கொடுத்துருக்கான்ல, எம்பாட்டன் வாவு சிதம்பரனார், அவங்க அப்பே வக்கீல், அவங்க அப்பே வக்கீல், 3 தலைமுறையா வழக்கறிஞர்களா இருந்தாங்களே. அவங்க யாரு? என்ன நேரம் ஆயிடுச்சா? இருப்பா, ஒரு வழக்கு தானப்பா, இருப்பா. பாவம், போட்டுக்கப்பா போட்டுக்கப்பா. தம்பி பேச செய்தி இருக்கு, கொஞ்சம் கூட்டி குறைச்சி பேசுவான். இல்ல நேரத்தை கூட கொடு, இல்ல ஒரு வழக்கு போடு. அடிக்கடி ஈரோட்டுக்கு வரணும், கொஞ்சம் கட்சியை வளர்க்கணும். அப்புறம் இல்ல நாளைக்கு மிச்சத்தை பேசணும், நாளைக்கு வேற டாபிக் வச்சிருக்கேன். அப்ப இருங்க. பெண்ணிய விடுதலை, பெண்களை படிக்க வச்சது. படிக்க வச்சன்னு வெக்கம் இல்லாம நீ பேசுறிய. படிக்க வச்சவன் என் தாத்தன் காமராஜ். ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம், ஒவ்வொரு சிற்றூரிலும் தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி படிக்க வைத்தவன் என் தாத்தன். தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள். நீ நின்னும் பேசிக்க, நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். ஏய், படிக்க கருணாநிதி ஏன்டா பெரியார் படிக்க வைக்கல? ஐயா கருணாநிதியை படிக்க வச்சிருக்கலாமே. கருணாநிதி தான் வந்து ஐயா தான் எல்லாரையும் படிக்க வச்சா. ஸ்டாலின் ஐயாவையும் தம்பி உதயநிதி கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்க வச்சிருக்கலாமே. பார்த்து படிக்கும் போதே 18 தப்பு. பாலியல் பலாத்காரத்தை பாலியல் பலகாரம்ன்றப்பல, சங்கிலி பறிப்ப சங்கிலி பருப்புங்கிறப்பல பேசிருக்கல. தாலி அறுப்பு சங்கிலி பருப்பு. இன்னும் 2 பாயம் செய்தி இருக்கு. திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள், இதெல்லாம். இந்த மருத்துவமனையில், இந்த பள்ளி கல்லூரிகள் இருக்கல, பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனையில் யாராவது ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இல்ல ஐயா ஸ்டாலினுடைய வாரிசுகள் யாராவது படிச்சிருக்காங்களா? ஐயா கருணாநிதிக்கு முடியல, ஏன் அரசு நம்ம தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருக்க மருத்துவமனையில் படுக்காம எதுக்கு காவிரிக்கு அப்பளவுக்கு போனாங்க? எதுக்கு எம்ஜி ராமச்சந்திராவுக்கு போனாங்க? ஏன்? கேவலமா இருக்கும். தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியாம போச்சுல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் நம்முடைய தாத்தா பேர்ல இருக்கிற மருத்துவமனையில போய் போட்டு 2வது நாள்ல காவிரிக்கு தூக்கிட்டாங்க. ஏன்? இல்லைன்னா நேரம் வேற இடத்துக்கு தூக்கிருப்பாங்க. ஏன்னு கேளுங்க. அமைச்சருக்கே தெரியுது, சரியில்லை என்னை தூக்கிடுங்க, இல்லைன்னா மொத்தமா தூக்கிடுவாங்க. இதுதான் தரம். பேருக்கு நாங்க தான் திறந்தோம், நாங்க தான் திறந்தோம், நாங்க தான் திறந்தோம். எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுக்கடைகளை மூடணும். வழக்கு போட்டது யாரு? ஐயா அன்புமணி. கூட அந்த வழக்குக்கு வலிமை சேர்த்தது யாரு? நாம் தமிழர் கட்சி. தீர்ப்பு என்ன? அதை மூடணும். மூடிட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலை இருக்க மதுக்கடையில மூடிட்டாங்க. எப்படி? முன்பக்க கதவை பார்த்தா ஃப்ரண்ட் டோரை மூடி பேக் டோரை திறந்துட்டாங்க. இந்த ஒரு பாட்டு வரும்ல, ஐயா பேக் டோர் அப்படின்னு ஒரு தம்பி சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துல வருது. அது அந்த மான்கராத்தையில அதே மாதிரி பின்னாடி திறந்து விட்டாங்க. அவ்வளவு சீர்திருத்தவாதிகள், செம்மல்கள். அடுத்து இருங்க, இன்னும் 2 3 இருக்கு. இது சரி, இது ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் இருக்குல்ல, இன்னும் இருக்கு மிச்ச சொச்சம். இப்ப இதுல என்னன்னா, இந்த ரொம்ப மதிப்புமிக்க செய்திகளை எல்லாம் சொல்ல முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கிடுவோம். இப்ப ஒன்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சீர்திருத்தம், சிந்தனை, இந்த சமூகம், இதெல்லாம் எங்ககிட்ட பேசக்கூடாது. உலகத்திலே ஆகப்பெரிய அறிவார்ந்த சமூகம் நாங்க. உனக்கு ஒண்ணு சுரம்பாரு, பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன்
முழு மனிதன் யாரு? உலக பேரறிஞன் சாக்ரட்டிஸ். இந்த சாக்ரட்டிஸ் பரம்பரை இருக்குல்ல, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. யாரு? எங்க தாத்தே வள்ளுவ பெருமகனார். கொஞ்சம் இரு, ஒன்னு ஒன்னா சொல்லி வரேன். பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு, நம்முடைய மாயோன் நம்முடைய திருமணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாத்துக்குதுல, தோல்விக்கு ரெண்டே காரணம்டா, யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. கன்ஃபியூசியஸ் என்ன சொல்றான்? சரி என்ற விட்ட பிறகு செய்யாம இருக்கிறது தோல்விக்கான காரணம். நம்ம தாத்தா என்ன சொல்றான்? செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். வள்ளுவ பெருமகனார். அங்க பாரு, இங்க பாரு, திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். யாரு? உலகத்தில் ஒரு பெரிய அறிஞன் சொல்றான்னு இதை சொல்றான். நம்ம தாத்தே எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு சொல்லிடுறான். எல்லாம் நீ எவ்வளவு உயரமாக ஆழமாக சிந்திக்கிறியோ அவ்வளவோட வளர்ச்சி. எதோ அறிஞர்லாம் சொன்னா, நம்மால் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. எல்லாத்தையும் பாடி உலகத்தில் ஆகச் சிறந்த சிந்தனையாளர்கள் தமிழர்கள் என்று நிலைநாட்டிய பெருமகன். நீ பிக் பேங் தியரி படிச்சுக்கிட்டு இருக்க. சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த விளைகள் தான் இந்த பூமி உட்பட பல கோள்கள் என்று படுகிற அந்த பிக் பேங் தியரி வருவதற்கு முன்பே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகிற்கு சொன்னவன் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். உலகில் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல உலகம் தொடங்கியது சூரியனில் இருந்து என்று பிக் பேங் தியரியை அன்றே பாடிய அறிஞர் பெருமகன் வள்ளுவ பெருமகனார். நமக்கு எவனும் பாடம் நடத்த தேவையில்லை. குறிப்பாக திராவிட திருவாளர்கள் வாயை மூடிக்கொண்டு இருப்பது நல்லது. நேரம் குறைவாக இருப்பதால் இத்தோடு விட்டுவிட்டு செல்கிறேன். மீண்டும் சற்று இடைவேளைக்கு பிறகு நாளைக்கு தொடர்வோம் என்று அறிவிக்கிறோம். பெருமக்களே, கூட்டத்துக்கு இடம் கொடுக்கலைனாலும் தொண்டு சந்தம், முட்டு சந்தம், மூத்திர சந்தம் எங்க இருந்தாலும் நாங்க அடிக்கிறது தான். அதனால நீங்க பாரு, விலை கொடுத்து இடமானமும் தன்மானம் கொண்ட என் இன மக்களை வாங்கிவிட முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். பாலில் அடித்து சத்திய வாங்கினாலும், பிள்ளை தலைமையில் அடிச்சு சத்திய வாங்கினாலும், தாளில் அடிச்சு சத்திய வாங்கினாலும், குலதெய்வத்தில் அடிச்சு சத்திய வாங்கினாலும் சத்தியத்தை செய்து கொடுங்கள். கொடுக்கிற 1000-500 ஒரு ரூபாய் 2 ரூபாயை எடுத்து அல்லது 5 ரூபாய் எடுத்து மஞ்ச துணியில் முடிச்சு சாமி படத்துக்கு முன்னாடி வையுங்கள். நீ எந்த செயலுக்கும் பரிகாரம் இருக்கு, இந்த செயலுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. அதுல 5 ரூபாய் 10 ரூபாயை முடிஞ்சு வச்சுட்டு ஓட்ட மைக் சின்னத்துல போட்டுட்டு இந்த காசை தூக்கி உண்டியல்ல போட்டுட்டு இவங்க செஞ்ச கருமத்தை தொலைச்சிட்டு நிம்மதியா இருங்க. நாட்டை உங்கள் பிள்ளைகளை நம்பி ஒப்படையுங்கள். மதிப்புமிக்க உங்கள் வாக்கை மைக்கு சின்னத்தில் தந்து உங்கள் மகள் சீதா லட்சுமியை வெல்ல வையுங்கள். அதுதான் மானமிக்க மண். ஈரோட்டு மண்ணிற்கு பெருமை. இங்கே இந்த மண்ணில் பிறந்ததால் பெரியாருக்கு பெருமையை ஒழிய பெரியார் இந்த மண்ணில் பிறந்ததால் இந்த மண்ணுக்கு பெருமை இல்லை என்பதை காட்டுங்கள்.